கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதற்க வணக்கத்தினை தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்களை தனுசு ராசிக்கு. சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? சரி, பார்க்கலாமா? இப்போ தனுசு ராசிங்கிறது என்னது? காலபுருஷனுக்கு 9வது வீடு. காலபுருஷன் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மேஷம் தான் முதல் வீடு. ஓகே, இதான் கால சக்கரம் சொல்றோம் இல்லையா? அதான் 1வது வீடு மேஷம். அதுக்கு எத்தனாவது? 9வது வீடு தனுசு வீடு. இந்த 9வது வீடு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோதண்ட ராசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது பவர்ஃபுல்லான வீடு. இது ஒரு இறைவனோட இடம் இருக்கக்கூடிய இடம். அதனால இந்த ராசியில பிறந்தவங்களே ஒரு அதிர்ஷ்டம் தான். ஓகே, ஆனால் நீங்க எப்பவுமே உங்க வீட்டிலேயே ஒரு கோவில் நீங்க கட்டி வச்சிருந்தாலுமே நீங்க கோவில்ல போய் வழிபட்டாதான் உங்களுக்கு நல்லது. ஓகே, பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா காலைல எந்திரிச்சோன்னு குளிச்சுட்டு நீ அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்த கால் எடுத்து வைங்க. வைக்க உங்க காரியங்களை எல்லாம் நினைச்சே நடக்கும். ஓகே, தனுசு ராசிக்கு அந்த ஒரு பவர். ஓகே, அப்ப சரி, ராசி அதுக்கு இப்ப எங்க இருக்காரு பார்ப்போம். மாச பலன்ல ராசி குரு எங்க இருக்கு? 6ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 6ஆம் வீட்டுல குருன்னா இது காலபுருஷனுக்கு 2வது வீடு. 2 6 வேலை செய்யுது. அப்ப 2 6னா உழைப்பின் மூலமாக வருமானம், உழைப்புக்கு தகுந்தவாறு ஊதியம் கிடைக்கும். அவங்க எப்பவுமே குருனாலே நல்ல நேர்மையா வேலை பார்க்கக்கூடியவங்க. அப்ப நல்ல நேர்மையான உழைப்புக்கு ஊதியம் தகுந்தது கிடைக்கும்னு அர்த்தம். சரியா? சரி, அப்ப 6ஆம் இடத்துல இது இருக்கு. இது நம்ம எப்ப என்ன சொல்லுவோம்? 6ஆம் இடம்னா நோய் கடன்ல மேடம். அப்ப இப்ப நோய் வருமா, கடன் வருமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு யோசனை வரும். அதாவது நோய் கடன் எல்லா 6ஆம் இடத்துக்கு வராது. அது என்ன ராசி பஞ்சபூதத்துல அப்படிங்கிற பார்க்கணும். இது நிலராசி. நிலராசி 6ஆம் இடமும் வந்து அது உழைப்பு. அப்போ உங்களுக்கு உழைப்பு தான் அதிகமா இருக்கும். என்ன அதிகமா வரும்னு பாத்தீங்கன்னா குரு 6, குருனா கொழுப்பு. அப்போ உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். உடம்புல ஃபேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த கொழுப்பு உள்ள பொருட்களை குறைச்சிக்கணும். ஆயில் சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீமு, ஓகே, இந்த மாதிரி நெய் சத்து உள்ளது இதெல்லாம் நீங்க சாப்பாடை குறைச்சிங்கன்னா கொழுப்பு ஜாஸ்தி குறையும். அதே மாதிரி குருங்கிறது குழந்தை இல்லையா? அப்போ அது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சின்ன குழந்தைகளுக்கு கண் பிரச்சனை வரலாம், பல் பிரச்சனை வரலாம். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்னது? ஐஸ்கிரீம், சாக்லேட்டு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன இதான் வரும். மற்றபடி இது உழைப்பு. அதே மாதிரி பாருங்க, இப்போ இந்த இடம் ரிஷப குரு. அதாவது ஒரு விஷயம் உண்டு. அதாவது தனுசு, கும்பம், ரிஷபம், சிம்மம் இந்த 4 இடத்துலையும் குரு இருந்தா அவங்க ஒரு யோகம். அது வந்து ஒரு வளையம், குரு வளையம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்தாலே யோகம். அப்போ ரிஷபத்துல இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு என்னன்னா என்ன நடக்கக்கூடிய விஷயம் முன்கூட்டியே தெரியும். அப்ப மேக்சிமம் குருனா யார்? ஆசிரியர், ஜோதிடர், பேங்க்ல வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும். இது ரொம்ப விஷயம் தானே. ஜோதிடருக்கும் முதல்ல தெரிஞ்சா நல்லது தானே. ஆசிரியருக்கு அப்ப இந்த பையன் இப்படிலாம் வருவான் அப்படின்னு அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்களா? அப்ப இந்த மாதிரி அமைப்பு இப்போ 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்து அதிபதி இதுல இருக்கிறார், குரு இருக்கிறார். இப்ப வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க டீச்சர் ட்ரைனிங் தான் படிச்சிருந்தீங்களா, பிஎட் முடிச்சிருந்தீங்களா, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு இது இருக்கு. ஓகே, சரி, அடுத்த இதை பார்த்தா 5ஆம் அதிபதி பாருங்க 6ல இருக்காரு. இப்ப ரொம்ப நாளா உங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குழந்தை உருவாடுறதுங்கிற சூரியன் தான் மேல வேணும். அந்த சூரியன் 9ஆம் இடத்துல பாக்கியத்துல இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்துல இருந்து 3ஆம் இடம் வீரியஸ்தானத்தை பாக்குறாரு. சரியா? அப்ப வீரியஸ்தானாதிபதி அதுவே இருக்கிறாரு. அப்போ தாமதமா குழந்தை பிறக்கிறதுக்கு இப்ப சான்ஸ் இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? தத்து குழந்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படி எடுக்கிறதுக்கும் இப்போ அது உகந்த நேரம். தத்து குழந்தை எடுக்கிறனால எடுத்துக்கலாம். ஓகே, சரி. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு வருது. அப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது பாகப்பிரிவினை வைக்கிறதுக்கோ ஏதாவது இன்னும் குழப்பமா இருக்கும். அது ஏன் குழப்பம் இருக்குன்னா நீங்க குலதெய்வ வழிபாடை சரியா பண்ணல. அதுல உங்களுக்கு ஒரு தடை இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? குலதெய்வ கோயில்ல ஒரு அன்னதானம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். அந்த மாதிரி சேர்த்து பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சால்வ் ஆகும். ஓகே, சரி. இப்ப அடுத்து என்ன பாருங்க, கல்யாணம் இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ப குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து எங்கெல்லாம் பாக்குறாரு? 10ஆம் வீட்டை பாக்குறாரு, 12ஆம் வீட்டை பாக்குறாரு, 2ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்போ 6ங்கிறது வேலை. நீங்க முதல்ல வேலையில ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு யோசிங்க. அப்புறம் 2வது தொழில் ஆரம்பிக்கலாமான்னு யோசிங்க. வருமானம் வரும். ஓகே, முதல்ல நீங்க ஒரு பிசினஸை பண்ணக்கூடாது. முதல்ல வேலையில போய் அந்த வேலையோட அனுபவத்தை படிச்சுக்கிட்டு நீங்க பண்ணணும் நல்லது. சரியா? இதை உங்களுக்கு ஒரே ஒரு குறிப்பு என்ன தெரியுமா?
வந்து செவ்வாயை பார்க்குறாரு. ராகுக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் பிடிக்காது. அதனால் இவர் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்களை ஏற்படுத்துவார். அதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். அப்புறம் நம்ம நினைப்போம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இறங்குவீங்க, சரி ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடும். அதில் ஏதாவது ஒரு விபத்தில் கொண்டு தள்ளி விடும். ஓகே, அதனால் நீங்கள் அதுக்கு கவனமாக இருக்கணும். பாசிட்டிவாக மட்டும்தான் மேடம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? நெகட்டிவ்னு சொன்னாலும் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. அது எல்லாருக்கும் நடக்குமா? இல்லை. இந்த ராகுவோட தசா புத்தி செவ்வாயோட தசா புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? எல்லா விஷயங்களுமே இருக்குல்லங்க, அந்தந்த தசா புத்தியில தான் நடக்கும். நான் இந்த மாதம் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் அது எல்லாருக்கும் நடக்கணும். அவங்களுக்கு அந்த தசா புத்தி நடக்கணும். நடக்கும்போது கரெக்டாக கிளிக் ஆகி வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நல்ல மார்க் எடுக்கிறீங்க, நல்ல மார்க் எடுத்துட்டீங்க. அவங்க என்ன உங்களுக்கு உடனே கோல்டு மெடல் தருவாங்களா? தர மாட்டாங்க. ஃபைனல் இயரும் தருவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு ஜாதகத்தில் யோகம் இருக்கும். அந்த யோகம் எப்போ இருக்கும்? தசாபுத்தி வரும்போது இருக்கும். சரியா? அப்புறம் பாருங்க, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அப்போ அஷ்டமாதிபதி தனுசுக்கு வந்து 8 சந்திரன் வந்து பெரிய அளவில் வேலையும் செய்வான்னு சொல்ல முடியாது, செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது. அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது, ஒளி கிரகங்களுக்கு அது கிடையாது. பின்ன உங்களுக்கு இந்த குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், இந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வேலை செய்யாது. அவ்வளோதான். அப்புறம் 9ஆம் இடம் சூரியன். சூரியன் பாக்கியாதிபதி, பாக்கிய ஸ்தானத்திலே இருக்கிறார். அப்போ உங்களுக்கு மேக்சிமம் தனுசு ராசிக்காரங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே போருங்க, எல்லா வேலையுமே நடந்த மாதிரி தான். கோயிலுக்கு போகணும் சொல்லியிருக்கேன், ஆனால் அப்பாட்டே ஆசீர்வாதம் வாங்கினா உங்களுக்கு எல்லா வேலையுமே நல்லபடியாக நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கு பாருங்க. பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்திருக்கிறார். ஓகே, 11ஆம் சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறார். நிறைய யோகங்கள் இந்த மாதம் பூராமே இருக்கு. நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, நாளைக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.